அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லித்திகா. நான் இருஜாமாக்கு படிக்கின்றேன். என் பள்ளியின் பேர் ஊராட்சி ஒன்று நடுவட பள்ளி. லெஃப்ட் ஹேண்ட் அப், ரைட் ஹேண்ட் டவுன் and walk round and round. Right hand up, left hand down and walk round and round. Left leg front, right leg back and run round and round, round and round. One little deer, one, two little parrot, two, three little bird, three, four little peacock, four, five little peacock, five, six little lamb, six, seven little parrot, seven, eight little parrot, eight, nine little bird, nine, 10 little parrot, 10. நஞ்சிவன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம் தேசம் இந்தியா தேசமே. நம் மக்கள் ஒன்றுபட்டு செயல்படுவோம். வாழ்க பாரதம், வாழ்க வந்தே மதம். நன்றி, வணக்கம். என் பெயர் ரேஷ்மா. நான் 4ஆம் வகுப்பு மாணவி. தாயின் நாட்டில் அடிமையாக்கி தூக்கி போட்ட வெள்ளையார் நாட்டை தானே விட்டு பறந்திடவே சரிப்பா பற்ற சுதந்திரம் கத்தியின் ரத்தம் என்று காண வேண்டும் சுதந்திரம் என்று காந்தியானால் வழி நிழலை கண்டெடுத்து சுதந்திரம். நன்றி, ஜெய்ஹிந்த். வணக்கம். என் பெயர் மிருதுலா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஆண்டி கொட்டாய், பசவன் கொட்டாய் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் படிக்கின்றேன். நான் மரத்தை பற்றி பாடல் பாட வந்து உள்ளே. விட்டாதே விட்டாதே என்ன நீயும் வெட்டாதே, விட்டாதே வெட்டாதே என்ன நீயும் வெட்டாதே. முளைச்சாம் பயிராவே விழுந்த விதியாவே, முளைச்சாம் பயிராவே விழுந்த விதியாவே. என்ன நீயும் வளர்த்து விட்டால் ஊருக்கே நன்மை தருவேன். என்ன நீயும் வளர்த்து விட்டால் ஊருக்கே நன்மை தருவேன். சுத்தமான காத்தோடு மழையும் நான் தந்திடுவேன். சுத்தமான காத்தோடு மழையும் நான் தந்திடுவேன். நன்றி, வணக்கம். உலகத்தில் இரு கண்கள் இரண்டு இல்லாத நாளையை தலைமுறை என்ன செய்வோம், செயல்பாடு சந்திப்போம். நாம் தலைமை என்ன ஆசிரியர். வணக்கம். என் பெயர் யஸ்னிஷா. நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பசுமையும் பாரமரம் இப்ப பேச வந்துக்கிறேன். பூமி தாளாட்ட வானம் நீரோட்டு தானாய் வளர்ந்தது மரம். மனிதன் கண் பட்டதும் காணாமல் போனது மரம். பிறகாய் போனது கொஞ்சம், தலையாய் தேர்ந்தது கொஞ்சம், இருந்தாலும் வாழ்ந்தது மரம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹர்ஷா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என்னுடைய பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி பசவன் கொட்டை சின்னாண்டி கொட்டை. அகர வரிசை பாடல் பாட அகிம்சை வளர்த்த நாடு, அன்பிகம் மலர்ந்த நாடு, இயற்கை சிரித்த நாடு, ஈகம் நிறைந்த நாடு, உலகம் போற்றிய நாடு, ஊக்கமுடைய நாடு, எழுச்சி மிகுந்த நாடு, ஏற்றம் கண்ட நாடு, ஐந்தின வகுத்த நாடு, ஒற்றுமை விளக்கிய நாடு, ஓதரில் சிரிந்த நாடு, உலகம் தந்த நாடு. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் சுபாஷ்டி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்று நடுநிலை பள்ளியில் படிக்கின்றேன். வெற்றி அடைந்தால் ஒரு வாழை மரம் நடுவேன். தோல்வி அடைந்த கருவேப்பிலை மரம் நடுவேன். சுமார்க்கும் நேரத்தில் காய்கறிகள் விதைகள் நடுவேன். கையில் பணம் இருந்தால் பூச்செடி நடுவேன். என்னை விட்டு யாரு பிரிந்தால் நான் மாடி தோட்டம் நடுவேன். பல நீர் எதிர்க்காமல் மரம் நடுவேன். சந்தோஷமாக இருக்கும்போது வேப்ப மரம் நடுவேன். கவலையாக இருக்கும்போது செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவேன். வீட்டில் இடம் இருந்தால் மரம் நடுவேன். என் பெயர் சொல்லிக்கொண்டு
நட்ட மரங்கள் எப்போது இருக்கும். எது நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பசுமையின் வணக்கம். என் பெயர் பிரகதீஷ். நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் சொல்லறது சரியா தப்பா நீங்களே சொல்லுங்க. உங்கள் பாரம்பரிக்கும் உங்கள் வம்சத்துக்கும் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம். எங்கள் பாரம்பரிக்கும் எங்கள் வம்சத்துக்கும் மரபணு மாற்றாமல் எங்கள் ஹைபிரிட் ஆகாமல் குழந்தைங்க போல ஆரோக்கியமாக வாய் விடுங்க. நாங்கள் நல்லா இருந்தாதான் சுத்தமான காற்று, சுத்தமான மழைத்தண்ணியும், சாப்பிட சத்தானும் காய்கறிகளும் பழங்களும் கொடுப்போம். விதைக்கு மண் அழகு, மண்ணுக்கு வேறு அழகு, வேருக்கு தண்டு அழகு, கிளிக்கு இலி அழகு, இலிக்கு பூ அழகு, பூவுக்கு காய் அழகு, காய்க்கு கண்ணி அழகு, கண்ணிக்கு விதி அழகு. அதனால இந்த பிள்ளை நாளை வளர்த்தீங்கன்னா நல்லா பயந்து வரும். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் டி. தனஸ்ரீ. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஆண்டிக்கொட்டாய் பசங்கொட்டாய் பள்ளியில் படிக்கின்றேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி. தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும். ஓயாத காற்றும் வீசும் தென்றல், வாசனையை தூக்கும் மல்லிகை, வயலின் நடுவே குதிரை ஓடும் மழை. இவை எதுவும் செயற்கை அல்ல, இவை தான் இயற்கை. இவை நமது பாரம்பரியத்தின் பயணம். இவை நமது உரையின் உயிர். இவை நமது இதோ இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும். பசுமை நமது உயிருக்கும் உயிராகும். மரங்கள் நமது மூச்சு, நிலம் நமது உணவு, தண்ணீர் நமது தேவை, பறவைகள் நமது நண்பர்கள். பசுமை இல்லாத ஒரு நாளும் வாழ முடியாது. நன்றி, வணக்கம். என் பேரு யாமஸ்தி. நான் ஒன்னாம் வகுப்பு படிக்கிறேன். தாத்தாவை தன்னையுமே தலையாளியும் தருது. பாட்டி வைத்த கையாலும் பழங்கள் நிறைய கொடுக்கிறது. அப்பா வைத்த மாஞ்செடியும் அல்வா போல பயன் தருது. அம்மா வைத்த முருங்காவும் அளவில்லாம காய்கிறது. அண்ணா வைத்த மாதுளையும் சின்னம் போல பைக்கிறது. சின்னஞ்சிறுவா நானும் ஒரு செடியை நட்டு வை